ஏடா டேய் ஏடா ரொம்ப நாளா சின்னதல நானே நீ ஒண்ணா பழவணும். ஆமா ஒரே கிளாஸ்ல டீ குடிச்சு ஒரே கிளாஸ்ல படிச்சிருந்தோம். ஆமா போடா ஒரே கிளாஸ்ல படிச்சிருந்தோம். டேய் காலிப்பா டேய் முத்து டேய் காலிப்பா டேய் முத்து அட டேய் சண்டாளா ஏய் சண்டாளா பாவி எடா கையே பத்த மாட்டீங்க. டேய் வெளிநாட்டுக்கு போவும் இப்படி ஊறி போய்டா சொல்றா. எடா டேய் முத்து எடா எங்கடா போய் நித்தனால டேய் ஏண்டா ஊர்ல எங்க அப்பா அம்மா புள்ளால கடை வாங்கி வச்சிட்டாங்க. இந்த கடனை எப்படியாவது கட்டணும்னு ஆமா பெத்தைகளுக்கு ஒரு அசிங்கணும்னா புள்ளிக்கும் சேர்த்துதானா புள்ளிக்கும் சேர்த்துதான். அதனால இந்த கடனை எல்லாம் அடிக்கணும்னா நம்ம ஊர்ல இருந்தா கடன் அடிக்க முடியாது. நான் வெளியூருக்கு வேலைக்கு போனேன். அது வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டா வெளிக்காட்டுக்கா டேய் வெளிநாட்டுக்கு வெளிக்காட்டுக்கு அங்க போன இங்க போறதா டேய் வெளிநாட்டுக்கு ஓ வெளிநாட்டுக்கு போய் நல்ல பணம் கத்த சம்பாரிச்சு எங்க அப்பா அம்மா வாங்கினாங்க பத்திய கடன். ஆமா அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு வந்துக்கிறேன். ஓ அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்துக்கிறேன். பரவாயில்ல முத்து நீ ஏன் சம்பாரிச்சு நாளைக்கு வேற செவ்வாய் சந்தை நாளைக்கு மாடி வேற வாங்கணும். நாளைக்கு வெட்டி திங்கிறதுக்கா ஓய் சம்பாரிச்சா என்ன ஆச்சு பொன்னி அடிச்சு கொடுக்கறதுதான் சம்பாதிக்கிற போறீங்களா? ஏண்டா எங்க அப்பா அம்மா வாங்கலாம் பத்திய கடை. ஆமா அந்த கடன் எல்லாம் கட்டிவிட்டு ஒரு 10 ஏக்கர் காட்டை வாங்கி ஒரு 10 மாட்டை வாங்கி மேய்க்கிறதுக்கு இங்க இருந்து செவ்வாய்ச்சந்தைக்கு போறேன்பா. பரவாயில்லடா டேய் நீயாவது பரவாயில்லடா முத்து. நான் அப்படித்தானே பண்ணேன். என்ன பண்ண நீயாவது வெளிநாட்டுக்கு போயிட்ட. சரி நான் இங்க இருந்து வேலை வெட்டிக்கு போவாத வீட்லயே இருந்து எங்க அப்பா அம்மா சொத்து பூரா நானே கோட்டை குடிச்சு அழிச்சுட்டான். சரி மாடு ஒரு 10 மாடு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா ஒவ்வொரு நாளைக்கும் என்னடா படத்தை நம்ம காய்ச்சிக்கல அடிச்சு ஒவ்வொரு நாளைக்கு மாடு புடிச்சிட்டு போய் மேய்க்கிறன்னு போறது. அந்த 2 இறமாடு இருந்துச்சு அதையும் வித்து விட்டேன். ஆடு வாங்கல மாடு கொடுத்தா அவர் இறந்தா நான் பேசிக்கிறேன் பாரு. நீ அது இன்னும் சனியாவதுக்கு தான் ஜனப்பட்டி விட்டு போறிய வந்து அப்படித்தானே ஆகி போச்சு. அந்த மாட்டுப்புறம் வித்து டெய்லி ஒவ்வொரு கோட்டை குடிச்சேன். அப்படியா? ஆமா அந்த மாட்டுப்புறம் விற்குமா அட கோட்டருக்கு வெறி பிடிச்சிக்கிச்சா. அட என்னடா படத்துல தொலைவி கடிச்சா எங்க அப்பா வச்சு இந்த காட்டி வித்துட்டேன். ஊட்டி வித்துட்டேன். அப்புறம் சோத்துக்கு சுண்ணித்தானே ஊம்பிட்டுக்கிறோம். மாமியார் சேர்த்தா அப்படித்தான் என்ன பண்றது. சரி அப்புறம் ஊடுல வந்து பள்ளிக்கூடத்துல படுத்திருக்கிறோம்டா. டேய் ஓ பள்ளிக்கூடத்துல படுத்திருக்கிறோம்டா. சரி நான் இருக்கிறது கவலைப்படாத. அப்படித்தான் பள்ளிக்கூடத்துல படுத்திருந்தேன். 6 பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு எங்க அப்பா தொலைவி அங்கேயும் தொலைவி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சப்படுறான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுடா. கல்யாணம் ஆகி போச்சா? ஆமாடா. ஏடா டேய் சண்டாளா சதிகாரா ஏண்டா நீ நான் சின்ன வயசுல இருந்து எப்படி பழகணும் ரத்தத்துக்கு ரத்தமா இருந்தா. ஆமா ஏன்னா ஒரே கிளாஸ்ல கம்முனுகிறே நான் எர்ரா அந்த நாயத்தை நான் கேட்டு நான் வச்சிக்கிறேன். எர்ரா நீ பேசாத வாடா கம்முனுகிறேன்ற எப்படி பழகணுங்க. ஏன்னா ஒரே கிளாஸ்ல படிச்சோம். ஒரே தட்டுல சோறு வாங்கி தின்னோம். ஒரே பிள்ளை சைட் அடிச்சுங்க. ஒரே டீச்சர் சைட் அடிச்சுங்க. ஒரு வீட்லயே படுத்துக்கிட்டுங்க. ஏன்னா தையலி ஒரே தட்டுல சோறு தின்னோம். எனக்கு சோறு இல்லாத புற சோறு நீயே தின்னியாடா. ஒரு சப்ளை கூட இந்த உடன் பிறவாது இந்த நட்பு கிளஞ்சி போயிடுது. ஆளுக்கு ஒரு டவுச்சுல ஆளுக்கு ஒரு காலம் போடுறது. ஆமா ஆளுக்கு ஒரு காலம் கிழிஞ்சு போடுறது. அன்னைக்கே கிழிஞ்சிட்டு போயிடுச்சு. இப்படி எல்லாம் பழகணுமே. ஏண்டா ஒரு கத்திரிக்காய் தான் வச்சியா? கத்திரிக்காய் வச்சா கத்திரிக்காய். ஓ பத்திரிக்கை கல்யாணம் பத்தி சொல்றல. ஆமா ஒரு பத்திரிக்கை தான் வச்சியா இல்ல ஒரு வெத்தலை பாக்கு தான் வச்சியா இல்ல போன் பண்ணி தான் சொன்னியா? இந்த பாக்குற ஊரு சனம் என்னன்றா சொன்ன. டேய் தப்பா நினைக்காதடா முத்து. நானும் என்ன பண்ண முத்து நானும் சரி நம்ம நல்ல ஃப்ரெண்டு. நானும் அவனு சரியான ஃப்ரெண்ட் இல்ல. ஆமா அப்படி நம்ம எப்படியாவது பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண தபால் பெட்டில ரட்டுல இது என்ன லெட்டர் எழுதி அமைச்சுட்டா தபால் பெட்டியில. தபால் பெட்டியில அந்த தபால் எடுத்துக்கிட்டு வந்தாண்டா எங்க கொப்பூர் மேடேரி. ஆமா தபால் கொடுக்கறதுக்கு வந்த உடனே அட வந்துகிட்டு தான் பாரு லவுக்குன்னு கார் அடிச்சு போச்சு. அவத்துல செத்து போயிட்டான். ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அந்த ரிப்போர்ட் எனக்கு காதுக்கு வந்துச்சா அந்த தபாலும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனை முடிச்சு கம்மி இருந்துக்கிட்டேன். சரி என்னடா பண்றது அப்படின்ட்டு போன் பண்ணலான்னு பார்த்தேன். நம்பர் இல்லையா?
எப்படிதான் போன் பண்ணுவேன் நம்பர் தான் போன் பண்ண முடியும் அது அப்படி போச்சு எப்படி இருந்தாலும் முத்து பையன் வீட்டுக்கு வந்திருப்பான் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி வந்தேன்டா ஓய் 108 கூப்பிட்டா நான் ஆம்பி அடிச்சுக்கேன் அட என்ன பண்ண ஊட்டி சுத்தி வந்துட்டாங்க வீட்டுக்கு ஊட்டி சுத்தி பார்த்து பாரு அட ஒரு ஓட்ட இருந்துச்சா என்ன ஓட்ட போய கூதி ஓட்ட அடிச்சு போடுவான் கதவை சந்து ஓட்டுறான் சன்னல் ஓட்ட இந்த கதவை சந்துக்குது இல்ல ஆமா இந்த 3 கதவு கொடுத்துக்கிறாங்கல்ல டோர் கதவு தானே கொடுக்க சரி ஆமாடா அதுல 3 கதவு கொடுத்துக்கிறாங்கல்ல அதுல நடிச்சண்டர்ல போட்டேன் சந்தல போட்ட பத்திரிக்கை சந்தல போட்டேன் சரி போட்டு எப்படி இருந்தாலும் முத்து பையன் வந்து பாத்துட்டு பத்திரிக்கை பாத்துட்டு வருமா அப்படி சொல்லி வந்தா நீ பத்திரிக்கை போய் பாத்தியா இல்லையா நான் பத்திரிக்கை பாக்கல நான் ஒண்ணும் பாக்கல அங்க இருந்து பணம் சம்பாரிச்ச வேகத்துல புதுசா 10 சென்ட் நிலம் வாங்கி போட்டு வீடு கட்டலாம் அந்த இடத்துல பாத்துருக்கிறேன் என்னத்துல உனக்கு 6 அடி தான் போடுறேன் 10 சென்ட் நிலம்டா 10 சென்ட் நிலம் பணம் கத்த கத்தியாகுது ஆமா கத்த கத்தியாகுது நெல்லு கத்த ஐயோ இராத்த உங்க அம்மால வாக்க பேச்சு சொல்லித்தான் விடுறியா என்ன பண்ணா சரி இப்படித்தான் கத்த எடுத்து வந்துக்கிற நீங்க அப்படின்னு இப்பதான் வந்துக்கிற சரிடா டேய் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற செவ்வாய் சந்தைக்கு போயிட்டு எங்க வீட்டுக்கு வாடா டே ஒரு வயசு சோறு தின்ட்டு போவேன் நீ நானும் பழைய காலத்து ஃப்ரெண்டு நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம்னா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி நான் செவ்வாய் சந்தைக்கு போகணும் என்ன வழி விடு நான் போறேன் டேய் முத்து அப்பெல்லாம் நினைக்காத ஏன்னா நீ நானும் சின்னதுல இருந்து பழவனீங்க இந்த பழக்கிற ஊர் ஜனம் என்ன நினைக்கும் என்ன சொல்லும் ரொம்ப நாளா பழவிட்டு இருந்தவங்க ஃப்ரெண்டு வந்திருக்கான் ஒரு வயசு சோறு கூட போடாத அனுப்பிச்சுடுறான் அப்படி தப்பா பேசுவாங்க அந்த ஊரு ஜனம் 2 பேரும் அண்ணன் தம்பியோட திருந்தீங்க இப்ப இந்த பையன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான் கூப்பிட்டு வீட்டுல ஒரு வாய் சோறு போடாத நாயி இவெல்லாம் எங்க இருந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு பாக்குற ஜனம் கேவலமா பேசுறாங்க நம்ம பாக்குற நேரம் பூரா பள்ளிக்கூடத்துல துண்டி பிடி கூட எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க 2 பேரும் இந்த பாத்ரூம் சேர்ந்து பாக்குற நேரம் பூரா அங்கே தான் பண்ணுங்க ஏடா இப்படி விட்டுட்டு போந்து போறானே சோறு கூட போடாத அப்படி சொல்லி நீ பேசுவாங்கடா அதனால வாடாபத்து ஒரு சோறு திட்டு போவேன் நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு நாளைக்கு வரேன் செவ்வாய்படி போகணும் வரியா இல்லையா நீங்க சரி என்னவோ ஆசைமா கூப்பிடுறான் எங்க இருக்குது மூடு ஏன்னு கேளு ரொம்ப நாளா முத்து பையன் வருமா அப்படி கரிச்சோறு ஆகி போடலாம் அப்படின்னு நானே அப்படியாட்டும் அப்படி இருந்து அவங்க குஞ்சு வளர்த்துக்கிட்டேன்டா என்ன குஞ்சு கோழி குஞ்சு ஓஹோ ஏன் குஞ்சுல நினைச்சிருக்கிறேன் அங்கத்தான் கூட்டல கோழி குஞ்சு வளர்த்திருக்கிறேன் வீடு கட்டிட்டு இருக்கிறேன் அந்த வீட்டை வச்சிருக்கிறேன் அதை வித்துப்பியா ஏய் வீட்டுல வித்துப்பட்டா வீட்டை வித்துவிட்டு பெரிய பில்டிங்க பில்லர் கொடுத்து ஏற்றி வச்சுக்கிறேன் பில்லர் கொடுத்துறா வீடு கட்டிவிட்டியா ஆமா ரொம்ப நாள் கடிச்சு வந்திருக்கிற நீ என்னென்ன கடித்தம்னு எனக்கு தெரியாது ஒவ்வொரு கறியா சொல்றேன் என்ன கடித்தம்னு சொல்லி பாக்கலாம் இந்த பண்ணி கடிச்சிப்பியா அது திங்க மாட்டா அது திங்க மாட்டேன் அதிகமா இருக்கும் கூலிங்க ஆமா இந்த ஆட்டுக்கறி பல்லு மெண்டு பல்லுதான் வலிக்கும் அது திங்க மாட்டேன் டைட் ஓவர் இந்த பண்ண கோல் கறி அது வேணாடா அது யாரு தின்னுடி சேலம் பண்றது அதை தின்றா நல்லா உன்னாட்டும் உப்பு இன்னும் கொஞ்சம் அது சாப்பிடறதுல அது நிக்கிறதுல இந்த நாட்டுக்கோழி கறி அதுதான் ஒரு கொஞ்சமா சாப்பிடுவான் கொஞ்சமா இத்தனை உண்டா 2 கிலோ தான் இல்ல ஒரு இவ்வளவு சாப்பிடுயா ஒரு இவ்வளவு கொஞ்சமா அவ்வளவு இல்லையா ஒரு வாடச்சாட்டி நிறைய ஆமா ஓ கொஞ்சமா சாப்பிடுவேன் சரி அடே முத்த வட எங்க வீட்டுக்கு போலாம் டே ஒரு சோறு தின்ட்டு போடா எவ்வளவு நீ கெஞ்சி பாரு நான் விட்டுட்டு போனாலும் உனக்கு வருத்தம் ஆமா விட்டுட்டு போகலனாலும் எனக்கு வருத்தம் உனக்கு வருத்தம் போலாமா வாடா முத்த சோறு போடியா போடுடா வாடா போலாம் அவருனப்பா போடுறேன் என்ன வீட்டு காட்டி வாடா அடுத்து உன் பொண்டாட்டி எப்படி நான் திடீர்னு வந்து பண்ணி விட்டு போறப்பா ஒண்ணு பண்ண மாட்டாடா பொண்டாட்டி எப்படி ஏதோ பண்ணிவிட்டாடா அவளை பேசிக்கிறா பிள்ளை செலமை வந்து பிள்ளை செலமாகி விட்டுனா அப்படியே சட்டை மூத்துடுவா என்ன வாயிலியா பாருங்க வாயில மூத்து விடுறாளாம் நீ தானே சண்டை பாவடியார விடுவா ஓ பயந்துகிட்டு ஆமா ஓ கணவர் கூப்பிடான்னு பயந்துகிட்டு ஆமா டேய் வாடா போலாம் ஏப்பல கிழங்க வாயில டேய் இங்க பாரு எங்க வீட்டு டேய் பிள்ளை நிறுத்திக்கிறேன் என்னப்பா நல்ல பிள்ளை கொடுத்து பயங்கரமாக்குது
சரி பரவாயில்ல தாயாளி ஊடுடா இது ஆடத்துக்கு போட்டு கோட்டைடா அவங்க அடி போடுவாங்க இப்போதைக்கு இந்த ஊடு ஏன்னா போஸ்டர் ஒட்டி இருக்குது போச்செல்லாம் ஒட்டிதா ஏன்னு கேளு என்னமோ இங்கெல்லாம் கண்ணீர் அது வேற யாரும் இல்லடா எங்க மாமன் தான் யாரு எங்க தாய் மாமன் சரி சரி அது பாக்கிறதுக்கு வச்சிருந்தா ஒட்டி வச்சுக்கிறோம் சரியா உங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டியா உன் பொண்டாட்டி கலர் எப்படி என்ன கலர் கேக்குறட்டி என் பொண்டாட்டி கலரை வச்சு தானே தாரோட கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படி சிவப்பா இருப்பாளா அப்படி சிவப்பாவா தாரோட சிவப்பாவா இருக்குது கரு கரு கருக்குதா அப்படித்தான் வருப்பா கருப்பாவா கட்டிக்கிறா பெரிய பொண்டாட்டி ஏன் கலர் இருக்கும் ஏய் பாருடா பாத்துட்டுல என் பொண்டாட்டி கூப்பிடுற பாரு பொண்டாட்டி பாக்கணும் அவ குரல பாரு எப்படின்னு ஏ பிள்ளை செலபாயே மாமா வர புள்ளை நக்கன அப்படியே இருக்குது ஏண்டா 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 டேய் போட சோறு வேணா சோறு வேணா டேய் 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 தம்பி பச்சை எத்தனை மணிக்கு தம்பி தம்பி பச்சை அவன் குஞ்சு பிடிச்சி இருக்காத நேரத்துக்கு எந்திரிச்சு வந்துடுறான் டேய் டேய் ஏண்டா ஓடுறா ஓடுறாடிய ஏண்டா சோறு வேணா ஒண்ணு வேணா ஏண்டா எடா வீட்டுக்கு கூட்டி போய் பிள்ளை செலமாயின்னு கூப்பிட்டா அப்படி சடச்சடி என்ன மூத்திர விடுவான்னு சொன்னா எடா பிள்ளை செலமாயினா ஏண்டா ஏண்டா பாடா போட அக்கா ஏக்கா அக்கோய் வர கதா நீ என்ன சொன்ன பிள்ளை செலமாயினா அப்படி சடச்சடி பயந்துட்டு இருப்பான்னு சொன்னா நீ ஒண்டில வந்தாங்க துணி கொடுக்க மாட்டேன் நீ பயந்துட்டு பேசணும்னு சொன்னா ஏண்டா என்னன்னு ஒரு கட்டண பொருத்தனை பார்த்து பாடா போடான்னு கூப்பிடறாளே இத வச்சு நான் எப்பறான வீட்டுக்கு சோத்துக்கு வரது ஏண்டா தப்பா நினைக்காத எனக்கும் இந்த கொள்ளுக்காரு பத்தியா அவருக்கு 2 பேத்துக்கு ஒட்டியா கல்யாணம் படிச்சு அவங்க வீட்டுல சீதனமாவும் பெரிய அண்டாவா கொடுத்தாங்க எங்க வீட்டுல சீதனமாவும் பெரிய அண்டாவா கொடுத்தாங்க ஆமா சரி என்ன படிக்கிறாங்க எங்க 2 பொண்டாட்டி மாதிரி தண்ணி போயிட்டு தண்ணி பிடிக்க போவேன் தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த அண்டாவை எடுத்துட்டு போவேன் இந்த 2 பேர் அண்டா ஒரே மாதிரி இருக்குதுல தண்ணி பிடிச்சு அப்படி இப்படி பண்ணுவோம் அண்டா மாறிக்கிச்சு அண்டா மாறிக்கிச்சு ஏ பிள்ளை அது ஏன்டா அது ஏன்டா ஏன்டா நான் அண்டாவை சொல்றான் அது ஏன் அண்டா என்னன்னு அண்டாவை தான் சொல்றான் உன்னையும் சொல்ல என்னையும் சொல்லிட்டு கோழிக்கறி திம்பி எடுத்துக்க மாட்டியா நான் திம்ப போடியே போட மாட்டியா போடுறா படா சரி போலாம் படா ஏ பிள்ளை கிளம்பாயே ஏண்டாப்பா டேய் போடா சோறு வேணும் ஒண்ணு வேணாம் எங்கடா அப்படி ஓடுற அப்பா போடா சோறு வேணும் ஒண்ணு டேய் வந்துறாங்க போய் 6 மேலே விழுந்து போறாரு வந்துறா ஏய் சோறு வேணுமா சோறு வேணுமா ஏ போய் பாலே குடுக்கிறதுக்கு போறேன் இப்ப ஏன்டப்பான்றாலே இத நம்பினா எப்படி சோத்துக்கு வரது டேய் ஏன்டா பண்ணோனே தப்பா நினைக்காத நான் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு பவுடர் டப்பா எடுத்து கொடுத்தேன் யாருக்கு எங்க பொண்டாட்டிக்கு அந்த பவுடர் டப்பா ஓட்டாண்டு திண்ணமேலே வச்சுட்டு போயிருவா பவுடர் அடிச்சு விட்டேன் இத என்ன பண்ணிக்கிறாங்க மணிமுத்து வீட்டு பையன் எங்க வீட்டு பக்கமே தான் தெரியுமா பையன் அவன் வந்து அசாம என்ன படிக்கிறான் டப்பா நோட்டு விட்டுட்டே வந்துக்கிறான் அந்த டப்பா போய் லவ்க்குன்னு எடுக்க எங்கிட்ட பவுடர் டப்பா எடுக்கிற அது ஏன் டப்பா டப்பாவுக்கு கேக்குறான் அந்த டப்பா தான் சொன்னா ஆமா இன்னும் சொல்ல என்னையும் சொல்ல கோழிக்கறி தம்பி ஏத்துக்க மாட்டியா எப்படாத்தான் சோத்த போடுவேன் தாயாளி வாடா சோறு பண்ண வாடா பிள்ளை செலபாயே சோறு வேணா ஒண்ணு வேணா போனே சொன்ன ஒத்துக்கிட்டா சரி இப்ப ஏன்டா ஆடுக்காரன்றாலே டேய் தப்பா நினைக்காதடா எப்பரா சொல்லுடா டேய் தப்பா நினைக்காத எப்படி எடுத்த காடு இருக்குது 10 ஏக்கரா காடு 10 ஏக்கரா காடு இருக்குது அந்த காட்டுக்கு வீடு